வணக்கம் மக்களே. போட்டிக்கு முன்பே ஸ்கோரை கணித்த பேட் கம்மின்ஸ் வேற லெவல். மிஸ் ஆகியிருந்தால் தோல்வி உறுதி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சன்ரைசர்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய ஆட்டத்தில் டாஸ் போடும் முன்பு ஸ்கோரை பேட் கம்மின்ஸ் சரியாக கணித்து இருக்கும் சம்பவம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. கிரிக்கெட்டில் எப்போதுமே கேப்டனின் அனுபவம் மற்றும் ஆட்டத்தை அணுகுமுறைதான் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். எப்படி தோனி எதிரணியும் ஆடுகளத்தையும் கணித்து அதற்கு ஏற்றாற்போல் திட்டத்தை வகுப்பாரோ அதே போல பேட் கம்மின்ஸும் செய்து வருகிறார். தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் பேட் கம்மின்ஸ் தான் மிகச்சிறந்த கேப்டனாக இருக்கிறார். ஐசிசி உலகக்கோப்பை, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஆஷஸ் தொடர் என 3 மிகப்பெரிய தொடரை பேட் கம்மின்ஸ் தலைமையில் ஆஸ்திரேலிய அணி வென்றிருக்கிறது. கிரிக்கெட் தொடர்பான நுண்ணறிவு இல்லாமல் இத்தகைய சாதனையை படைக்க முடியுமா என்ன? ஆர்சிபி, ஐதராபாத் அணிகள் மோதும் ஆட்டத்தில் கம்மின்ஸ் டாஸ் வீசும்போது ஆடுகளம் குறித்து சரியாக கணித்தார். பொதுவாக ரன் குவிப்புக்கு சாதகமான மைதானத்தில் 200 ரன்கள் அடித்தால் வெற்றி கிடைக்கும் என்று பலரும் நம்புவார்கள். 240 ரன்கள் எல்லாம் இலக்காக வைத்தால் நிச்சயம் அந்த அணி தோற்காது என்ற இலக்கணம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சுக்குநூறாக உடைப்பது போல் பேட் கம்மின்ஸின் சின்னசாமி ஆடுகளம் குறித்தான கணிப்பு அமைந்திருக்கிறது. டாஸ் வீசும்போது இந்த ஆடுகளத்தில் 240 ரன்கள் எல்லாம் அடித்தால் வெற்றி பெற முடியாது, அதனை ஈஸியாக எதிரணி துரத்தி விடுவார்கள் என்று கூறிய பேட் கம்மின்ஸ் அதற்கு ஏற்றாற்போல் அணியின் யுக்திகளை மாற்றி அமைத்தார். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஆகியோர் முதல் விக்கெட்டுக்கு 8.1 ஓவரில் எல்லாம் 108 ரன்கள் சேர்த்த நிலையில் அபிஷேக் ஆட்டமிழந்தவுடன் உடனடியாக கிளாசனை களமிறக்கினார். அவரிடம் தன்னுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 31 பந்துகளில் 67 ரன்கள் சேர்த்தார். அத்துடன் நிறுத்தாமல் மீண்டும் அப்துல் சமத்தை கடைசி கட்டத்தில் இறக்கி ஆச்சரியம் அளித்தார். இதன் மூலம் சன்ரைசர்ஸ் அணி 287 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டியது. இதுவே வேறொரு கேப்டனாக இருந்தால் 240 அடித்தால் போதும் என்று நினைத்திருப்பார். ஒருவேளை சன்ரைசர்ஸ் அணி அப்படி நினைத்திருந்தால் இந்நேரம் தோல்வியை தழுவியிருக்கும். ஏனென்றால் ஆர்சிபி அணி 20 ஓவரில் 268 ரன்கள் வரை வந்தது. இதனால் சன்ரைசர்ஸ் அணி கேப்டன் கம்மின்ஸ் சரியான முறையில் ஆடுகளத்தை கணித்து அதற்கேற்றாற்போல் திட்டத்தை வகுத்ததால் தான் அந்த அணி வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.